அடிக்கிற குளிருக்கு சீக்கிரமாக எந்திரிக்கிறது ஒரு சாதனை. நான் அதை வெற்றியாக முடிச்சுட்டு ஒரு சூடான காஃபி குடிச்சிட்டேன். அப்படியே என் தலைக்கு எண்ணெய் தேய்க்கலான்னு ஒரு ஐடியா. சரின்ட்டுன்னு எல்லா எண்ணெயும் தேய்ச்சிட்ருக்கேன். பார்த்தா என் செஞ்சு வச்ச எண்ணெயே என்னை கூப்பிட்டுச்சு. சரிடா வா உன்னையே தேய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மண்டைக்கு தேய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே என் வீட்டெல்லாம் பெருக்கி கிறுக்கி எல்லா குப்பைங்களெல்லாம் வாரிட்டுருக்கேன். அடித்து மூலையில் எல்லாத்தையும் பெருக்கிட்டேன். முடிச்சோடனே கையோட அப்படியே குளிச்சு முடிச்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாமிக்கே பொறுக்கல. என்ன வருஷா திடீர்னு என்னெல்லாம் நீ வந்து பார்க்குறிய அப்படின்னு. இல்லை இல்லை, இனிமையாச்சு லைஃப் உருப்படணும், இனிமையாவது எந்த சண்டை எதுவுமே இல்லாமல் எங்கேயோ போகிற மாதிரி ஆத்தா ஏன் மேலேருந்து ஏறாத்தான்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக லைஃப் ஸ்மூத்தாக போகணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி முடிச்சு குடித்த காஃபி எல்லாம் சிங்கில் போட்டு கழுவிட்டுருக்க அந்த கப்பெல்லாம் அந்த டேப்புக்கே பொறுக்கல. போதும் போதும் நீ கழுவுந்து, நீ அடுத்த வேலையெல்லாம் எதுனா இருந்துச்சுன்னா அதை போய் பாரு, என்னை விட சாமின்னு அது சொல்லிச்சு. நான் விட்டோடனே காயாத துணியை தூக்கிட்டு ஓடிட்டேன் மாடிக்கு. சரி காய வைக்கலான்னு அங்கே போய் பார்த்தா ஒரே வெயிலே. ஐயோயோ என்னடா இதுன்னு அவ்வை சண்முகி மாதிரி நானும் ஓடுறேன். ஓடி ஓடி எல்லாத்தையும் ஒரே டயர்டாக காய போட்டு சாயங்காலமாக ஒரு காஃபியை குடிச்சிட்ருக்கேன். திடீர்னு ஒரு ஞாபகம், ஐயோயோ ஏன்னா இது டான்ஸ் கிளாஸ் இருக்கேன்னு, இல்லைன்னா மாஸ்டர் பிச்சிடுவார். ஓடி போய் பார்த்தா எல்லோரும் வார்ம் அப் பண்ணாங்க. நானும் அதில் ஜாயின் பண்ணியாச்சு. எல்லா சொக்காவும் சூப்பராக இருந்துச்சு. என் சொக்கா மட்டும் கும்ஃபு பாண்டாவாக இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ வார்ம் அப்பெல்லாம் பண்ணி முடிச்சிட்றேன். முடித்தோடனே சரி திருப்பி ஒரு வார்ம் அப்னோடனே சரி திருப்பி முடித்தாலும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பீம் அதை முடிச்சுட்டு என் அண்ணா வந்தால் அவனுக்கும் ஒரு டாட்டாவை போட்டு இன்னையோட விலாக்